இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரத்திலே நாம் தொடர்ந்து தேவனுடைய சித்தத்தை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். முதலாம் நாளிலே தேவனுடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே என்ன என்று சொல்லி நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அடுத்ததாக நாம் தேவனுடைய சித்தம் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அந்த சித்தத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். இந்த நாளிலே 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, நீங்கள் நன்மை செய்கிறதினாலே புத்தியீன மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. நீங்கள் நன்மை செய்வதினாலே புத்தியீன மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. இந்த நாளில் தேவனுடைய சித்தம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கிற பொழுது, நாம் நன்மை செய்வது தேவனுடைய சித்தம். நாம் நன்மை செய்வது தேவனுடைய சித்தம். யாருக்கு நாம் நன்மை செய்ய வேண்டுமா? புத்தியீன மனுஷருக்கு, நமக்கு தீமை செய்கிற மனிதர்களுக்கு நாம் நன்மை செய்வது தேவனுடைய சித்தம். பொதுவாக உலகத்தில் நன்மை செய்தால் நம்ம நன்மை செய்வோம், தீமை செய்தால் தீமை செய்வோம், அப்படிதானே? ஆனால் ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவருடைய விருப்பம் என்னன்னு சொல்லி சொன்னால், அவங்களுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? தீமை செய்தவர்களுக்கும் நம்ம நன்மை செய்ய வேண்டும். ஆண்டவர் நம் மலை பிரசங்கத்தில் அருமையாய் சொல்லியிருக்கிறார். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். உங்களை பகைக்கிறவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். இது உண்மையிலே ஒரு கடினமான ஒரு காரியம். நமக்கு வேண்டியவங்க, நமக்கு விருப்பமானவங்களுக்கு நம்ம நல்ல நன்மை செய்வோம். நம்ம அவங்களுக்கு விருப்பத்தோட ஆசையோட எல்லாம் செய்வோம். ஏன்னா அவங்க நமக்கு வேண்டியவங்க, நமக்கு அவங்க உதவி செஞ்சுருக்காங்க, அவங்க நமக்கு நன்மை செஞ்சுருக்காங்க. நாம் அவங்களுக்கு பதில் என்ன செய்வோம்? நன்மை செய்வோம். இதுதான் உலகத்தினுடைய நியாயம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? புத்தியீன மனிதர்கள், நமக்கு தீமை செய்கிற மனிதர்களுடைய அந்த சுபாவத்தை, அவர்களை நாம் அடக்குவது, அந்த அறியாமையை நமக்கு தீமை செய்து கொண்டு இருக்கிறவர்களுடைய அறியாமையை நாம் எப்படி அடக்க வேண்டுமாம்? அவர்களுக்கு நன்மை செய்வதன் மூலமாக அவர்களை நாம் என்ன செய்ய முடியும்? அடக்க முடியும் என்று சொல்லி இந்த வேதவசனம் அருமையான ஒரு ஆலோசனையை நமக்கு கொடுக்கிறது. இந்த காலை வேளையிலும் கூட ஒருவேளை உங்களுக்கும் கூட யாராவது தீமை செய்து கொண்டு இருப்பார்கள் என்று சொன்னால், வீணான வார்த்தைகளை, அவதூறுகளை, நம்மை குறித்து இல்லாத காரியங்களை பேசி நமக்கு தீமை செய்வார்கள் என்று சொன்னால், அப்படிப்பட்ட மக்களுக்கு நம்ம பதிலுக்கு என்ன செய்யக்கூடாது? தீமை செய்யக்கூடாது. சிலர் ஒரு வார்த்தை பேசினா பதிலுக்கு 10 வார்த்தை, என்ன தீமையான வார்த்தைகளை நம்ம என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. அப்படி நம்ம அமைதியாக இருக்கிற பொழுது, வாய்ப்பு கிடைச்சதுன்னா அவங்களுக்கு ஒரு நன்மை செய்யும் பொழுது, அது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. தேவனுக்கு அது பிரியமான ஒரு காரியமாக இருக்கிறது. நம்ம யோசேப்பை குறித்து பார்க்கிற பொழுது, யோசேப்புக்கு அவனுடைய சகோதரர்கள் தீமை செய்தார்கள். அந்த யோசேப்பை என்ன செய்தாங்க? குழியில் தூக்கி போட்டாங்க. அதுக்கப்புறம் அவனை விற்று போட்டாங்க. எல்லா தீமையும் சொந்த சகோதரர்கள் செய்தாலும், அவர்கள் ஒரு காலத்திலே, பின்காலத்திலே அந்த யோசேப்பை தேடி அவர்கள் அந்த எகிப்துக்கு அவர்கள் ஆகாரம் தேடி வருகிற பொழுது, யோசேப்பை தன்னுடைய சகோதரன் என்று அவர்கள் அறியாமல் அவனுடைய காலிலே விழுந்து வணங்குகிறார்கள். ஆனால் யோசேப்பு அறிந்து கொண்டான், அந்த தீமை செய்த சகோதரர்களுக்கு அவன் தீமை செய்யாமல் நன்மை செய்தான் என்று சொல்லி நாம் ஆதியாகமத்திலே வாசிக்கிறோம். அதுதான் தேவனுடைய சித்தம். தீமை செய்த அந்த சகோதரர்களுக்கு அவன் நன்மை செய்கிறான். அவர்களுக்கு வேண்டிய தானியங்களை கொடுத்து அவர்களை பட்சமாய் என்ன செய்கிறான்? உபசரிக்கிறான். இதுதான் ஆண்டவருடைய சித்தம். தேவனுடைய பிள்ளைகளாகிய என்னை குறித்து, உங்களை குறித்த தேவ சித்தம் என்ன? நாம் நன்மை செய்ய வேண்டும். தீமை செய்கிற மக்களுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும். இது சற்று கடினமான காரியம். ஆனாலும் கூட நமக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பம் அமையும் என்று சொன்னால், நாம் சந்தோஷமாக இது தேவனுடைய சித்தம் என்று சொல்லி நாம் நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ரோமர் 12ஆம் அதிகாரம் கடைசியிலே நாம் வாசிக்கிற பொழுது, உன் சத்துரு பசியாய் இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடு, அவன் தாகமாய் இருந்தால் அவனுக்கு பானம் கொடு என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, உன் சத்துரு பசியாய் இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாய் இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதினால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். சகோதரனுக்கு கொடுக்க சொல்லலை. உன் சகோதரன் பசியாக இருந்தால் ஆகாரம் கொடு, உன் சகோதரி தாகமாக இருந்தால் தண்ணீர் கொடுன்னு சொல்லலை. உன் சத்துரு பசியாக இருந்தால் நீ என்ன செய்? அவனுக்கு போஜனம் கொடு. இப்படி செய்வதனால் நீ அவன் தலையின் மேலே என்ன செய்வாய்? அக்கினி தழலை குவிப்பாய். கடைசி வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. தீமையை நாம் என்ன செய்யணும்? நன்மையினாலே
வெல்ல வேண்டும். யோசேப்பு செய்தது போல அவன் நினைச்சா சகோதரர்களை என்ன செய்திருக்கலாம், பழி வாங்கி இருக்கலாம், தீமை செய்திருக்கலாம், அவன் நிறைய செய்திருக்கலாம். ஆனால் அப்படி செய்யவில்லை. தன் சகோதரர்களை கண்டபோது அவனுடைய உள்ளம் துடித்தது. அவர்களுக்கு அவன் உதவி செய்தான். அப்படிப்பட்ட ஒரு மனநிலை நமக்கு வேண்டும். அதுதான் தேவ சித்தம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் விரும்புகிற காரியம் அதுதான் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் நம்முடைய தேவன் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் அவர் மழையை பெய்ய பண்ணுகிறார். நாம் மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், நீங்கள் இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். எப்படி செய்வதினால்? நன்மை செய்வதினால். தீமை செய்த மக்களுக்கு நன்மை செய்யும் போது நாம் அவருக்கு புத்திரராய் இருப்போம். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். அவர் எல்லாருக்கும் சூரியனை உதிக்க பண்ணுகிறார். நல்லவர்களுக்கு மட்டும் அவர் நன்மை செய்யலை. அவர் எல்லாருக்கும் பூமியில மழையை பெய்ய பண்ணுகிறார். அவர் தீமையானவர்களுக்கு மழை பெய்யாமல் இல்லை, எல்லாருக்கும் அவர் என்ன செய்கிறார், நன்மை செய்கிறார். அதுபோல் அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் என்ன செய்ய வேண்டும், அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி அவருக்கு சித்தமானதை நாம், அவருக்கு பிரியமானதை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே நாம் பார்க்கிறோம். இன்னும் கூட நாம் வாசிக்கிறோம், நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. நன்மை பெற தகுதி உள்ளவர்கள், இவங்க நன்மையை பெற தகுதி உள்ளவர்கள் என்று சொல்லி நாம் நினைக்கிற பொழுது அவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், நன்மை செய்ய வேண்டும். மட்டுமல்ல, அந்த அதிகாரத்திலே நாம் வாசிக்கிற பொழுது நாம் நன்மை செய்ய வேண்டும். இன்னும் கூட மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினையையும் நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரியாக இருக்கிறானே. நாம் என்ன செய்யணும்? எந்த மேலான அதிகாரி, ஒருவேளை அவன் கடவுளை அறியாத ஒரு அதிகாரியாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் தேவ சித்தம் என்ன, நாம மேலான அதிகாரிகளுக்கு என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். நம்முடைய நற்கிரியைகளை அவர்கள் கண்டு, புறஜாதிகள் நம்முடைய நற்கிரியைகளை கண்டு சந்திப்பின் நாளிலே அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தும்படி நாம் அவர்களுக்குள்ளே நல்ல நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், புறஜாதிகள் நம்மை அக்கிரமக்காரர் என்று பேசும் விஷயத்தில் நாம் என்ன செய்யணுமா, நற்கிரியைகளை கண்டு, அவர்கள் நம்முடைய நற்கிரியைகளை கண்டு சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி அவர்களுக்குள்ளே நாம் நல் நடக்கை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். இது தேவனுடைய சித்தம். புறஜாதிகளுக்கு முன்பாக நாம் நல்ல நடக்கையோடு நாம் என்ன செய்ய வேண்டும், காணப்பட வேண்டும். அதன் மூலம் தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கானாலும் ராஜாக்களுக்கானாலும் சரி, நாம் கீழ்ப்படிந்து என்ன செய்ய வேண்டும், நடக்க வேண்டும். இது ஆண்டவருக்கு பிரியமான ஒரு காரியம். தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்கிற நாம் நமக்கு மேலானவர்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். நமக்கு தீமை செய்கிறவர்களுக்கு நாம் நன்மை செய்து அவர்களுடைய புத்தியீனத்தை நாம் அடக்க வேண்டும். இதுதான் நம்மை குறித்த, என்னை குறித்த, உங்களை குறித்த தேவ சித்தமாக இருக்கிறது. ஒருவேளை நமக்கு யாராவது தீமை செய்து கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால் நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது அவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், நன்மை செய்ய வேண்டும். அவர்கள் வெட்கப்படும்படியாக நாம் அவர்களுக்கு ஒரு உதவியை செய்கிற பொழுது நிச்சயமாக தேவ சித்தத்தை நாம் நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்படுவோம். நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நன்மை செய்ய ஒரு நாளும் நாம் மறக்கக்கூடாது. நாம் பிறருக்கு உதவி செய்வதற்கு, தீமை செய்த மக்களுக்கு ஒரு நன்மை செய்வதற்கு நாம் என்ன செய்யக்கூடாது, மறக்கக்கூடாது என்று சொல்லி இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த நல்ல ஆலோசனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்று சொல்லுகிற நாங்களும் ஆண்டவரே, நன்மை செய்வதினாலே புத்தியீன மனுஷருடைய அறியாமையை அடக்க ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி நடக்க எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மகிமை